ஹை கைஸ், இன்னைக்கு என்ன டாபிக்கை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா ஏஐ. ஏஐ வந்து நமக்கு கிடைச்சது வரமா இல்ல சாபமா? அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எதா இருந்தாலும் ஏஐனா என்னன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட். இது எப்படி வந்து யூஸ் ஆகுது உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஹியூமனோட பிரெயின் இருக்குல்ல, அந்த பிரெயினையும் அப்புறம் மிஷின் லாங்குவேஜ் இது ரெண்டுத்தையும் வச்சுதான் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு. இது வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா, இன்னும் சாம்பிளா ஒரு உயிர் இல்லாத இன்னொரு ஹியூமன் கூட நம்ம சொல்லலாம். இதே மாதிரி இன்னும் அதிக சர்வர் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா, இப்போ ChatGPT எடுத்துக்கலாம். நீங்க ChatGPT போயிட்டீங்கன்னா, நீங்க உங்களுக்கு ஏதோ டவுட்னா நீங்க ChatGPT கேட்கலாம். அப்படியே ஆன் த ஸ்பாட்ல உங்களுக்கு வந்து அது வந்து ஆன்சர் பண்ணும். அதை விட்டு உங்களுக்கு போட்டோ எடிட் பண்ணுமா, ஜெமினிக்கு போங்க, சமாளக பியூர் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துரும். அதை தாண்டி உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ்லாம் டவுட்டா இருக்கா, வாய்ஸ் ஓவர்ல கேட்கணும்னு நினைச்சலாம், பர்பிள் சிட்டி ஆப் இருக்கு, அதுல நீங்க வந்து வாய்ஸ் ஓவரா கொடுத்து இது பண்ணலாம். இந்த மாதிரி லாட் ஆஃப் ஆப்ஸ் இருக்கு கைஸ். நம்ம இந்தியாவிலேயே மோஸ்ட்லி காமனா இந்த இதெல்லாம் நான் சொல்றேன். இதை தாண்டி இன்னும் எவ்வளவோ இருக்கு. ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தனால நமக்கு வந்து அதிக நன்மை தான் கிடைச்சிருக்கு. அது எதுல எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹெல்த் கேர். இதுல வந்து ஒரு சர்ஜரி பண்றதா இருக்கட்டும், ஒரு லாட் ஆஃப் எல்லாமே சொல்லலாம். A to Z பாடி ஃபுல்லா ஒரு ஒரு ஹியூமனால ஒரு சர்ஜரி பண்ணணும்னா மினிமம் 8 to 7 ஹவர்ஸ் பக்கம் ஆகும்னு சொல்றாங்க. ஆனா இப்போ ரோபோட்டிக் வந்தனால, இந்த ஏஐ இன்டெலிஜென்ட் வந்தனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட் டக்குன்னு முடிச்சிருது. அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கட்டும், ரயில்வேல இப்போ ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி வர ஒரு யானை தண்டவாளத்தை கிராஸ் பண்ணுதுன்னா நமக்கு வந்து தெரியாது. இப்ப அந்த ஏஐ வச்சனால அது 10 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து நேவிகேஷன் பண்ணி நமக்கு அது கரெக்டா சொல்லிடுது. அதே மாதிரி ஏரோப்ளைன்லயா இருக்கட்டும், ரோட்வேஸ், அப்புறம் வந்து ஷிப்ஸ், கப்பல், இந்த மாதிரி எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஏஐயோட அட்வான்டேஜஸ் சொன்னாரு. இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் எடுத்துட்டோம்னா, ஏஐ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னா, ஒரு எக்ஸிஸ்டிங் கம்பெனில இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னா, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ப்ராசஸ். இதுல ஆட்டோமேஷனு, டேட்டா இதெல்லாம் இன்வால்வ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரு கம்பெனிக்கு நிறைய காஸ்ட் எஃபெக்ட் ஆகும். ஸோ இது இம்ப்ளிமெண்ட் பண்ணி நடைமுறையில் எடுத்து வர்றது ஒரு கம்பெனிக்கு மிகப்பெரிய டாஸ்க். ரெண்டாவது என்னன்னா, இதனால டிஸ்அட்வான்டேஜஸ் எடுத்துட்டோம். இது வந்து ஒரு வகையில பாத்தீங்கன்னா, ஏஐ வந்து நிறைய ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். எரர் இல்லாம ப்ரொடக்ஷனை பண்ணி கொடுக்கும். கண்டினியூஸா லைன் டிஸ்பிளேஸ் பண்ணாம 24/7 ஏஐ வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன்லயோ பிளஸ் சப்ளை செயின்லயோ இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஆனா அதே சமயத்துல பாத்தீங்கன்னா, ஹியூமனோட இன்வால்மெண்ட் வர்ற நேரத்துல ஹியூமனோட வந்து இன்வால்மெண்ட் வந்து கம்மி பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 100 பேர் ஒரு ஃபேக்டரியில வேலை செய்யற இடத்துல 10 பேர் இருக்க இடத்துல 10 பேர் வேலை செய்யற மாதிரி ஒரு ஆட்டோமேஷன் எடுத்து வந்துருவாங்க கம்பெனி. இது ஒரு கம்பெனி ஒன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா, ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாத்தீங்கன்னா ஹியூமனை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுவாங்க. மூணாவது பாயிண்ட் எடுத்துட்டீங்கன்னா, இது வந்து ஒரு ஹியூமனுக்கு இல்லாத ஒரு சூழ்நிலையில ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்துட்டீங்கன்னா, அது வந்து பாத்தீங்கன்னா கேப்பபிலிட்டி கிடையாது, அனலிட்டிக்கல் கேப்பபிலிட்டி கிடையாது, திங்க் பண்றதுக்கு கேப்பபிலிட்டி கிடையாது. ஹியூமன்ஸ் வந்து இமோஷனலா திங்க் பண்ணுவாங்க. என்ன சூழ்நிலை எப்போ கம்பல்சிவ் டிசிஷன் எடுக்கிறதுக்கு தானா எடுக்க முடியாது. இது ஏஐயோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன, ஏஐ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா ஃபீட் பண்ண சாஃப்ட்வேர். அதுக்கு நாங்க என்ன மாதிரி டேட்டா ஃபீட் பண்றோமோ அது தகுந்த மாதிரியே ஒரு பயாஸ் டிசிஷன் எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு கம்பெனி பத்தி நல்லா கெடுதலா எழுத சொன்னா அது பேஸ் பண்ணியே அது கெடுதலா எடுத்துக்கும். இல்ல அதோட டிஃபிகல்டிஸ் என்ன இருக்கு, அதுகளோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன இருக்கு, அது தகுந்த மாதிரி அது மேனிபுலேட் பண்ணிக்கலாம். ஏஐ வந்து மேனிபுலேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்னன்னா, ஏஐ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டெக்னாலஜி வந்து டிஸ்அட்வான்டேஜஸா யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஹேக்கர்ஸா எடுத்துக்கோங்க. நிறைய பெரிய பெரிய சைனால இருக்க ஹேக்கர்ஸ், ரஷ்யன் ஹேக்கர்ஸ்லாம் மிஸ்யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு செலிபிரிட்டி மாதிரி பேசுற மாதிரி, உங்க வாய்ஸ் டேக் ஓவர் பண்ற மாதிரி. ஏன்னா ஏஐ வந்து பாத்தீங்கன்னா உங்க கன்சென்ட் இல்லாம டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட டேட்டா, உங்களோட சர்ச் ஹிஸ்டரி, உங்களோட வந்து வெப் ஹிஸ்டரி, பிளஸ் நீங்க என்ன எந்த நேரத்துல என்ன பேசுறீங்க, எல்லா கன்சென்ட்டும் நாங்க வந்து இனிஷியலாவே கொடுத்துறதுனால அந்த ஏஐ வந்து நம்மளோட டேட்டாவே மிஸ்யூஸும் பண்ணும். அதே சமயத்திலே நம்மளோட வாழ்வாதாரத்திலேயே நம்மளோட நடைமுறையிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்லதும் பண்ணணும். ஆக மொத்தம் ஏஐ வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவும் இருக்கு, பாசிட்டிவும் இருக்கு. ஸோ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நம்ம அந்த மிஷின் லாங்குவேஜை எப்படி நல்லா ஃபீட் பண்ணி ஒரு நடைமுறையில எடுத்து வரோமோ அது வந்து டெக்னாலஜியை நல்லாவா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பேசணும். இப்போ வந்து நம்ம அவுட்ரோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தம்பி கொடுப்பாரு, இந்த கன்க்ளூஷனை கன்க்ளூட் பண்ணுவாரு. ப்ரோ வந்து சொல்லியிருப்பாரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து. அதே மாதிரி நம்ம ஒரு பாயிண்ட்ஸ் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு டார்க் வெப்பை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அது ஒரு வெப்சைட் தாங்க. அதுக்குள்ள நீங்க வந்து ஒரு
ஒரு அக்யூரேட்டா ஒரு பிளேஸா இருக்கட்டும், ஒரு பர்சனா இருக்கட்டும், ஒரு போனா இருக்கட்டும், ஒரு கம்ப்யூட்டர் இருக்கட்டும், ஒரு ஐடி கம்பெனியே க்ளோஸ் பண்ற அளவுக்கு அந்த வெப்சைட்டுக்குள்ள அவ்வளவு இது இருக்கு. அது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். அதை வச்சு ரொம்ப அதிகமா மிஸ்யூஸ் பண்றாங்க கைஸ். நீங்க உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அதை பத்தி நம்ம ஒரு வீடியோவை ஃபுல்லா பார்க்கலாம். ஓகே, இதுதான் கன்க்ளூஷன். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏஐ வந்தனால நமக்கு அதிகமா யூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து நான் டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில நம்ம ப்ரோ வந்து சொல்லியிருப்போம், அந்த வாய்ஸ் ஓவர் மாத்துறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ். இதெல்லாம் நம்ம மறுக்கவே முடியாது. இது ஏஐ வந்து இது வந்து தொழில்நுட்பத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும், யூஸ் பண்ணிக்கணும். இது வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி ஏஐ பத்தி இவ்வளோ இருக்காடா மச்சான் அப்படின்னு தெரிஞ்சுக்க சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.